அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இட்லி தோசை இல்லாமல் சூப்பரான காலை டிஃபன் பண்ண போகிறோம். ஈஸி, அதாவது பிள்ளைகளுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். மேஜிக் மசாலா நான் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது டபுள் இதில் 2 பீஸ் இருக்கும், அந்த இது எடுத்திருக்கேன். இதுக்கு நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாமே செஞ்சுருப்பீங்க. நான் எப்படி செய்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஏற்கனவே காரத்துக்கு மசாலா தூள்லாம் இருக்கும். இருந்தாலும் ஒரு பச்சை மிளகா விதையெல்லாம் தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினாவும் மல்லியும் என்கிட்ட இருந்ததுனால எடுத்திருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் பரவாயில்ல. இப்போ நம்ம கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, ஒரு வாசத்துக்கு சோம்பும் ஒரு சின்ன துண்டு பட்டை அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இல்லை அது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது செய்கிறத பார்க்கலாம். இது கூட நம்ம காய்கறியோட முட்டை கூட ஒரு கடாயில் தனியாக அதை பொரிச்சிட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் கூட நீங்கள் நூடுல்ஸில் சேர்த்துக்கலாம். ஆனால் நூடுல்ஸ் வேகும்போது முட்டையை போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்மெல் அடிக்கும். தனியாக ஒரு கடாயில் முட்டையை நல்லா கிண்டி பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதோட கலந்து சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால முட்டை நாங்கள் சாப்பிட்றதில்ல, அதனால் எடுக்கலை. அதனால் வெஜிடபிள் போட்டு இந்த இப்பி நூடுல்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம செய்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினா போதும். 2க்கு இன்னொரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்ப்போம். நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த சோம்பை போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோம்பு இந்த பட்டையை சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சோம்பு வாசம் பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். பாருங்கள், ட்ரெயின் போயிட்டுருக்கு, சத்தம் கேட்குது. இப்போ நம்மளோட வெங்காயம் சேர்த்துக்குவோம். நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இது எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கேரட் பீன்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம அந்த மசாலாலே உப்பு இருக்கும். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த காய்க்கும் அது போதும். இப்போ நம்மளோட புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது ஒரு தரம் கலந்து விட்டுட்டு நம்ம காயையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கேரட் பீன்ஸு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த நூடுல்ஸில் இருக்க மசாலாவை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் இப்படி தான் செய்வேன். இந்த காயில் இந்த மசாலாவை நல்லா பரட்டிட்டு, இப்போ நம்ம ஒரு பக்கெட்டுக்கு 2 டம்ளர் தண்ணி, இப்போ 2 இருந்ததுனால நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் காயோடு நல்லா சேர்ந்து வரட்டும். சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கலாம். ரெண்டு ஊற்றிட்டேன், இன்னும் 2 ஊற்றிடுறேன். இப்போ இன்னும் 2ம் ஊற்றிடுறேன். இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம நூடுல்ஸ் சேர்க்கணும். இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா காயெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்குது. இப்போ நான் நூடுல்ஸ் கொஞ்சமாக அதாவது நுணுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு சின்ன பிள்ளைங்களா இருந்தால் நூல் மாதிரி வேணும். நம்ம கொஞ்சம் அப்படி சேர்ந்தாப்பில் இருக்கணுங்கிறனால கொஞ்சம் அப்படி கை நல்லா அமைக்கி உடச்சி விட்ருக்கேன். இப்போ இதை நல்லா இதோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூட வேறொரு வானலில் 2 முட்டையை கிளறி அதை தூக்கி இதில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை மேகி ரெடி ஆகிடும். இப்போ நான் வெஜிடபிள் மேகி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் சர்வ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், தண்ணி வற்றணும்.
இப்போ நம்மளோட நூடுல்ஸை தடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக கரெக்டாக தண்ணி பூரா வற்றி கரெக்டான ஸ்டேஜில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக எம்மையாக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பரிமாறிக்கலாம். சூடாக சாப்பிடுங்க, சுவையாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் பவுலில் மாற்றிக்கிறேன். சூப்பரான நம்மளோட சூடான ஈவினிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி லீவ் டைமில் செஞ்சு கொடுங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எப்போவும் இட்லி தோசை அதே சாப்பிடாம ஒரு நாள் ஒரு சேஞ்ச். சூப்பரான நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.